அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து பிரபாகரன். நான் தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் வந்து முதல்நிலை காவலராக வேலை பார்த்துட்டு வரேன். பார்த்திங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி நான் வந்து ஒரு எம்சன் வண்டியை பிடித்தேன். டேபிட் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு எம்சன் வண்டியை பிடிச்ச அந்த வண்டியில் பாஸ் இல்லை. நான் உடனே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்டேஷனில் வந்து சென்ட்ரேட்டை வந்து அந்த வண்டியை கொடுத்துட்டேன். ஒப்படைச்சிட்டு அதுக்கடுத்து இன்னொன்று இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே நான் எங்கள் லிமிட் பார்டரில் வச்சு ஒரு வண்டியை நான் இப்போ பிடித்தேன். அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஜல்லி வண்டி. அந்த வண்டிக்கு பாஸும் இல்லை. அவங்களும் அந்த பில்லு மட்டும் தான் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்டையும் பாஸ் இல்லை. அவங்க அந்த வண்டி கூடவே 2 மாட்டு வண்டியும் வந்துச்சு. அந்த மாட்டு வண்டி ஃபுல்லாமே ஆற்று மண். அது பக்கா அஃபென்ஸு. அதையும் பிடிச்சி 3 வண்டியும் பிடிச்சாச்சு. பிடிச்சி எஸ்ஐக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். எஸ்பிஐட்டாவும் எஸ்ஐ சாரும் வந்துட்டாங்க. வந்து வண்டியை ஸ்டேஷன் கொண்டு வரதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஏகேஆர் அப்படிங்கிற கல்கோதிக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது வண்டியை நிப்பாட்டி 3-4 பேர் வந்து வண்டியை நிப்பாட்டி, எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், நான் வந்து ஸ்டேஷனுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நீங்கள் யார் எந்த ஊர் எல்லாமே எங்களுக்கு தெரியும், வேறு மாதிரி பண்ணிவிடுவோம், அந்த மாதிரி நிறையா த்ரெட்டன் பண்ணி நிறையா பேசினாங்க. நானும் பேசினேன் பதிலுக்கு. நான் நியூஸுக்கு கொண்டு போவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து சில நியூஸ்லாம் வந்து என் பாக்கெட்லேயே இருக்குது, அந்த மாதிரி நிறையா பேசினாங்க. பேசி லாஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணி வண்டியை தூக்கிட்டே போயிட்டாங்க. வழிமறிச்சு நாங்கள் சொல்கிறத கேட்காம வண்டியை தூக்கிட்டே போயிட்டாங்க. அதுக்கடுத்து நான் என்னடா இப்படி நடக்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சார்லாம் ஆஃப். அவங்க வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. நானும் யோசிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்தா நான் ஆல்ரெடி ஸ்டேஷனில் பிடிச்சி போட்ட எம்சன் வண்டியே காணோம். கேட்டால் அது வந்து பாஸ் இருந்துச்சு, விட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பிடிக்கும்போது பாஸ் இல்லை. அந்த அதுக்குள்ளே வீடியோ என்ட்ருக்கு, ஆடியோ என்ட்ருக்கு, எல்லாமே இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் வண்டியை விட்டீங்கன்னு கேட்டதுக்கு ஏட்டை என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுந்தரராஜிங்க ஏட்டை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லி தான் நான் வண்டியை விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ பாஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பாஸை பார்த்தா பாஸு ஃபேக் பாஸு. இப்போ ஒரு வண்டிக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து 3 யூனிட்னா 3 யூனிட் வந்து பாஸ் போடலாம். ஆனால் வண்டியோட கெப்பாசிட்டியே சிங்கிள் யூனிட் தான், 1 யூனிட் தான். ஆனால் அந்த வண்டிக்கு கெப்பாசிட்டி 1 யூனிட்டு, ஆனால் பாஸ் பார்த்திங்கன்னா 3 யூனிட் பாஸு. அது மட்டும் இல்லாமல் நான் பிடிச்ச வண்டி எம்சன் வண்டி. அவங்க கொடுத்த பாஸு ஜல்லி பாஸு. இந்த மாதிரி ஃபேக்காக அளவு தப்பு, அதோட என்ன திங்ஸோ அந்த திங்ஸும் தப்பு. ஜல்லின்னு போட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் ஆஃப். என்னடா அப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி தான் நான் சப்டிஷன் குரூப்லேயே ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். என்னென்னா 10ஆம் தேதி நான் வண்டியை நிப்பாட்டினேன். நான் டியூட்டி அணைக்கும்போது ஒரு வண்டி ஜல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வண்டியை நிப்பாட்டினதுக்கு பாஸ்லாம் கிடையாது, இது மட்டும்தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் வண்டியை நிப்பாட்டி ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அந்த வண்டி டிஎஸ்பி கண்ட்ரோலில் ஓடுது, வண்டியை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நானும் ஓகே, வேறு வழி இல்லை, ஏன்னா நாங்கள் அடிமட்ட காவலர்கள், அதனால் வந்து நாங்கள் விட்டு தான் ஆகணும்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள. நான் அதனால் வண்டியை விட்டுட்டேன். வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பில்லையும் நான் வந்து ஆல்ரெடி சப்டிஷன் குரூப், புளியங்குடி சப்டிஷன் குரூப்லாம் நான் போட்டுவிட்டேன். எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த சத்தமும் இல்லை அந்த இதில். அப்படியே சும்மா கிணத்துல போட்ட கல் மாதிரி சும்மா கிடந்துச்சு. அதனால் இப்போ இந்த வண்டி பிடிச்சோன்னா நான் வந்து எல்லாமே லீகலாக வந்து கொண்டு வந்துட்டேன். இன்னொன்று நான் பிடிச்சிட்டு வந்த வண்டியை என்னை மிரட்டி வண்டியை தூக்கிட்டு போயிருக்காங்க. அது எனக்கு கோபமாக இருந்ததுனால நான் ஸ்டேஷனில் வந்து பெட்டிஷனே கொடுத்துட்டேன். எனக்கு இந்த வேலை வேண்டாம், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் பெட்டிஷனே கொடுத்துட்டேன். இதுக்கு உடந்தையாக வந்து டிஎஸ்பி எல்லாருமே உடந்து தான், நான் இல்லைன்னா சொல்லி எல்லாருமே உடந்து தான். அவங்க மேலெல்லாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசினாங்க. போலீஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வேலை தான் பார்க்கிங்க, போலீஸ் வேலை தான் பார்க்கிங்க, நீங்கள் வந்து அடிமை கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து கை நீட்டி யார்ட்டையும் காசு வாங்க மாட்டீங்க. ஆனால் அதிகாரிகள் அப்படி இல்லை, கையை நீட்டாமல் லட்சக்கணக்கில் அக்கௌண்ட்டில் வாங்குறாங்க. அதனால் யாருக்கு நீங்கள் வந்து தாழ்ந்தவங்க கிடையாது. அதனால் உங்களை மதிப்பு இல்லாமல் அவங்க பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு அவங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்லலையா, உங்கள் வேலையை டியூட்டியை பாருங்கள். உங்கள் டியூட்டி என்ன? குற்றம் நடக்காமல் தடுக்கிறது, சரிங்களா? அந்த குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறத அவங்க வந்து காது கொடுத்து கேட்பாங்க, அதிகாரிகள்லாம். அதே மாதிரி ஒரு பிரச்சனைனா நமக்கு வந்து லீவு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சிஎம் சார் வந்து நமக்கு வீக்லி லீவ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லீவ்லாம் கேளுங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து சிஎம் சாரோட ஆர்டர், சரிங்களா? எந்த ஸ்டைல்லையும் வந்து இந்த மாதிரி லீவெலாம் இப்போ கொடுக்காம தான் இருக்காங்க. வேணுமா நீங்கள் மொத்த ஸ்டைலில் கணக்கெடுத்து பார்த்தோம்னா எந்த ஸ்டைல்லையும் வீக்லி ஆஃப்லாம் கொடுக்கல. மெடிக்கல் லீவ் கேட்டாலும் இஷ்டத்துக்கு மலையாளம் பேசுகிறது, ஒரு கிறிஸ்மஸுக்கு லீவோ, ஒரு நியூ இயருக்கு லீவோ, ஒரு கோயில் இங்கே மாலை போடுறதுக்கு லீவ் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட போலீஸ் என்ன சொன்னாங்க. மாலை போட்டதுக்கு கூட அது லீவ் கொடுக்கலாம். அப்போ வந்து எதுக்கு தான் அவங்க லீவ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கே 15 நாள் லீவ் கொடுக்காங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லீவு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி
லட்சக்கணக்கில் பணம் வாங்கல அவங்களே பயப்படாமல் இருக்கும்போது நீங்கள் போலீஸ் ஏன் பயப்படுறீங்க? எங்கள் சிவகிரி ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் மேடம் 22 லட்ச ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அது இன்னொரு அக்கௌண்ட்டில் அவங்களோட ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் அவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் வந்து சைலஸுங்கிற ஏட்டையா வந்து அதுக்கு அத்தனை ப்ரூஃபும் வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து விஜிலன்ஸ்லாம் கொடுத்து எஸ்பி சார் வந்து நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருக்காருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். அவங்களையுமே வேலை செய்ய விடாமல் அவங்களே அங்கே சிவகிரியிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி.